Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அரசியல் கட்சிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அரசியல் கட்சிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, தற்பொழுது முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? சென்னை தியாகராஜ நகர் தாம்பரம் தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள், இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களுடைய பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி ஸ்ரீநகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் மற்றும் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் விநாயகம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தற்போது தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல சிறப்பு திருத்த தீவிர பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. அதன் அடிப்படையில் நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வாக்காளர் பட்டியலில் துவங்கப்பட இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பணிகள் முழுமையாக வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கப்பட இருப்பதாகவும் அப்போது நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணைய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாக்காளருக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அப்போது வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கலாம் என்றும் அதை முழுமையாக பரிசீலித்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் தமிழகத்தில் 2005ஆம் ஆண்டுக்கு பின் 20 ஆண்டுகளுக்கு பின் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்தது. இதுபோல கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர்களை நீக்கக்கோரி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் இருப்பதையும் தேர்தல் ஆணையத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வாதங்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வானது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் நவம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடுவதாக உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.